சாரோட கைரேகையில பாருங்க, 78 வயது வரைக்கும் பணம் சம்பாரிக்கக்கூடிய கைரேகை. கடைசி காலங்கள்லாம் பார்க்கும்போது இவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி ஒரு கைரேகை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால நான் சொல்லக்கூடிய ரேகை வந்து உங்க கைரேகையில இருக்கான்னு அப்ளை பண்ணி பாருங்க. ஆண்கள வந்து வலது கைய பாருங்க, பெண்கள் வந்து இடது கைய பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ சாரோட கைரேகையில பாருங்க, இந்த மணிக்கட்டுலேருந்து ஆயில் ரேகை ஓட்டுன மாரி ஒரு உடுக்கை ஷேப் வடிவம் வருது பாருங்க. இந்த மாரி வடிவம் வர்றது சிறப்பு கிடையாது. அதாவது 8 மாரி ஒரு மார்க் வரும். இந்த மாரி அமைப்பு வந்தாலே பொருளாதார சார்ந்த விஷயங்கள பெரிய அளவுல தடைகளை ஏற்படுத்தும். அதன் பிறகு இந்த விதி ரேகையில ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்க. 2ஆ பிரியுது பாருங்க. இந்த காலகட்டத்தில இவர் வந்து ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. பக்கத்திலே தொழிலுக்கு உண்டான ரேகை பயணிக்குது பாருங்க. இந்த காலப்பிரியட்லாம் பார்க்கும்போது இவருக்கு ஒரு 30 வயதுன்ற மாரி ஏற்படும். அந்த தொழிலும் இவருக்கு வந்து ஒரு 35 வயசுல தடைப்படும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த தொழிலுக்குண்டான ரேகையிலும் சரி, விதி ரேகையிலும் சரி, கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகை வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்போ தொழில்ல ஒரு லாஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு மையப்படும். அதுலேருந்தே இவருக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள சரிவு ஏற்படக்கூடிய அமைப்பு. திருப்பி இவருக்கு ஒரு 40 வயசுல திருப்பி ஒரு தொழிலுக்குண்டான அமைப்பு இவருக்கு ஏற்படுது. அதுலேயும் இவருக்கு வந்து தடைகள்ன்ற மாரி ஏற்படுது. அப்போ வந்து இவரு குறைஞ்சபட்சம் பார்க்கும்போது ஒரு 45 வயசு வரைக்கும் பெரிய அளவுல இவர் வந்து தடைகள மட்டுமே சந்திச்ச கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. அதன் பிறகு இவருக்கு உள்ளங்கையில எக்ஸ்கிரி அமைப்பு இருக்கதும், பக்கத்திலேயே இவருக்கு வந்து தனரேகை சொல்லக்கூடிய அமைப்பு கரெக்ட்டா ஒரு 46 வயசுல இவருக்கு வந்து தொடங்குது. அந்த 46 வயசுலேருந்து இவருக்கு ரேகை மேல் நோக்குன கோடுகள இந்த சூரிய மேட நோக்குற மாரி ரேகைகள் பயணிக்கிறாங்க. அந்த சூரிய மேட்லயே பாருங்க திருசூல் அமைப்புல இருக்கிறாங்க. இந்த மாரி ரேகை இருந்தாலே இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள இவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்ப சாரோட கைரேகைப்படி பார்க்கும்போது இவங்களோட குடும்ப உறுப்பினர் சொல்லக்கூடியவங்க இவங்க மகன் சொல்லக்கூடியவங்களே பொலிட்டிக்கல் அரசாங்கத்தில ஒரு பதிவில இருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடியவங்க. அதுவும் சர்வீஸ் ஓரியன்ட்டா பயணிக்கக்கூடிய அமைப்புல இவர் வந்து பயணிப்பாங்க. இது தவிர்த்து இவருக்கு பாருங்க வளையம் சொல்லக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு ஒரு கேவ் ஷேப்ல இந்த கீழ் செவ்வாய் மேட்லேருந்து ஒரு ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பு அப்படியே கனெக்ட் ஆகிட்டு இவருக்கு வந்து சனி விரலை நோக்கிற மாதிரி பயணிக்கிறாங்க பாருங்க. இது வந்து கேவ் ஷேப்ல வருது ஒரு குடுப்பினை சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. அப்போ இவருக்கு 46 வயசுலேருந்தே இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள், கனரக வாகனம் சொல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புல இவருக்கு விதி ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு, இவருக்கு சந்திரமிட்டருந்து கனெக்ட் ஆகி விடுபட்டு அதுக்கப்புறம் தடைகள் இல்லாமல் இவருக்கு வந்து நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளாக இவருக்கு சனி மேலே நோக்கிற மாதிரி 78 வயது வரைக்கும் பயணிக்குது. அப்போ அந்த 78 வயது வரைக்கும் இவருக்கு பண வரவு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி இவருக்கு விரல்களில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா ரேகைகளும் பாருங்க மேல் நோக்குன கோடுகளாகவே இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி மேல் நோக்குன கோடுகளாக இருந்துட்டாலே நிறைய நட்பு வட்டாரங்கள் தெரிந்திருக்கக்கூடிய மனிதர். சொசைட்டிலையும் சரி, ஊர்லேயும் சரி ஒரு நாட்டாமை என்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல இவர் வந்து பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் இவரோட பயணங்கள் சொல்லக்கூடியது தொடரும். அப்போ வந்து இவருக்கு புதன் ரேகையில பாருங்க 3 கோடுகள் இருக்கு. கடைசி காலம் வரைக்கும் பார்க்கும்போது இவருக்கு இன்கம் சொல்லக்கூடியதும் 3 இன்கம் வரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவருக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த 3 கோடுகளை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. இதுல தன ரேகையும் விதி ரேகையும் கம்பேர் பண்ணணும். அதனால எல்லாருக்கு கை ரேகையிலும் எனக்கு 4 கோடு இருக்கு புதன் ரேகையில, 5 கோடுகள் இருக்கு புதன் ரேகையில. அதனால எனக்கு வந்து 5 இன்கம் கடைசி காலம் வருமானம் கிடையாது. இவருக்கு இந்த 3 கோடுகளும் சூரிய மேடு சிறப்பா இருக்கு. திருசுலா அமைப்புல வராங்க. விதி ரேகை சொல்லக்கூடிய ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. தொழிலுக்கு உண்டான ரேகையும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போறதுனால இவருக்கு தொழில் மூலியமா வளர்ச்சிகள் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள பேங்க் மூலியமாக இவருக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள இன்கம் வரும். அதன் பிறகு இவருக்கு ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள இன்கம் வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இவர் வந்து பயணிப்பாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சொல்லக்கூடிய அமைப்பில் இவர் வந்து பயணங்கள் சொல்லக்கூடியது இருக்கும் சொல்லக்கூடிய இவர் வந்து பார்க்கும்போது ஃபியூச்சர் எதிர்காலங்களில் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இவரோட கடைசி காலம் வரைக்கும் இவருக்கு தொடரும். அதே மாதிரி இவருக்கு ஆயில் ரேகை பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளாக கேவ் ஷேப்பில் வந்து மணி கட்லேயும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழுத்தமான குறியீடுகளாக வராங்க. அப்போ வந்து இவருக்கு ஆயில் தீர்க்கம் சொல்லக்கூடிய எப்படி பார்த்தாலும் இவரோட ஆயில் ரேகை மெஷர் பண்ணி பார்க்கும்போது 87 வயது வரைக்கும் இவர் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவருக்கு கொண்டு வரும். அப்போ கைரேகை பற்றி பார்க்கும்போது பொருளாதார சார்ந்த விஷயங்களை எப்பவுமே கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கைரேகை தான். அவருக்கு வந்து சிறு வயதுலேருந்தே நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையோட பிற்பாதி வாழ்க்கையில் 46 வயசுலேருந்து வளர்ச்சிகள்ன்ற மாதிரி அதிகப்படியான வளர்ச்சிகள் சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு நேம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இவரோட பயணங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு தொடரும். அப்போ இவர் கைரேகைகளை பற்றி பார்க்கும்போது இந்த சூரிய விரல் குரு விரல் பாருங்க ஒரு சமமான நிலையில் இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு வகையில் பார்க்கும்போது அதிகார தோரணை இருக்கக்கூடிய அமைப்பில் ஆளுமை திறமை இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இவரோட பயணங்கள் சொல்லக்கூடியது தொடரக்கூடிய அமைப்பில் தான் இவரோட கடைசி காலங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு முடியும். அப்போ இந்த கைரேகை மாதிரி உங்க கைரேகைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. இல்லை வேற ரேகையில் எதனா ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நட்பு வட்டாரங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.